இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமா இருக்கும். வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய ராஜ் பாண்டியன் அவர்கள். தமிழர் நீதி கட்சியோட தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். சிறந்த சமூக செயற்பாட்டாளரும் கூட. ஐயா சொல்லுங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு, கூட்டணி எப்படி இருக்கு, ஒரு சிறந்த ஒரு விவாதமாவே இதை நம்ம எடுத்துட்டு. கண்டிப்பா. டிகேவி ராஜா ஊடகத்திற்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த 2026 தேர்தல் ஒரு பரபரப்பு நிறைந்ததாகவும் எதிர்பார்ப்பு நிறைந்ததாகவும் இருக்கு. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா, சீமான், ஒரு நாம் தமிழர் கட்சி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த மாதிரி ஒரு 4 முனை போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்ப இந்த வகையில தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த வாட்டி ஆட்சியை பிடித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு கஷ்டமா இருக்காயா தேர்தல்? ஆமா, திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, திமுக எளிதாக இந்த தேர்தலை பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு போராட்ட களங்கள் இருக்குது. எதிர்கட்சிகள் வியூகங்கள் அமைத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஜேபியினுடைய இதெல்லாம் தெரியும், தாக்கம் இருக்குது. முழுக்க முழுக்க இன்னைக்கு அதிமுக மற்ற இதுகளை பிஜேபியினுடைய கைகளுக்கு போய் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு இது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். அவர்களும் வியூகம் அமைத்து செயல்படுறாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தாவேகா கணிசமான வாக்குகளை திணிக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே நிரந்தரமான ஒரு வாக்கு செலவில் இருக்குது. அதாவது அவரு நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கிறது, இவர்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வகையில. ஆனால் யதார்த்த நிலவரம் அப்படி இல்லை. யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இந்த தேர்தல் இருக்கிறது. யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்க முடியும்? அதாவது இந்த நேரம் வரை வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் அடிப்படை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பெரிதாக அவர்களை அந்த நிர்வாக ரீதியாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது குறைதான் சொல்ல வேண்டும் என்றால் 1000 இருக்குது, விமர்சனம் செய்வதற்கு இருக்குது. ஆனால் ஒப்பீட்டளவில் ஸ்டாலினுடைய அந்த ஆட்சி கூட்டணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, கூட்டணி எல்லாம் முடிஞ்சது. இப்ப அதுலயே சில, அதாவது திமுக என்ன நினைக்குது அப்படின்னா சீட்டுகளை கணிசமா தான் அந்த கூட்டணிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில அவங்களுடைய அந்த யுத்தி இருக்குது. பாத்தீங்கன்னா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களோட தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இழுபறியாவே இருந்தது. ஆமா, அவங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுத்துடக்கூடாது. அதாவது அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவுடைய எண்ணம் தனித்த ஆட்சியை நம்ம சுதந்திரமா செயல்படணும், அதிகார பகிர்வுன்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தான் அவருடைய சொல்றாங்க. அப்ப இது சமூக நீதி இல்லை, இது ஜனநாயக ரீதியாகவும் இது சரியான ஒரு இது அல்ல. எல்லா அமைப்புகளும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது தான் வளரணும், ஒரு அமைப்புகள் வளர்ச்சி பெறணும் அப்படிதான் எண்ணுவாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் அதை விட்டு வெளியே வர்றார். ஆமா, என்ன காரணம்? அவரை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஏற்கனவே திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று இந்த 5 ஆண்டுகளில் மற்ற எம்எல்ஏக்களை விட சிறப்பாக செயல்பட்டவர் வேல்முருகன் தான். ஏன்னா எல்லா தமிழர்களுக்கான அந்த அனைத்து தரப்பினருக்குமான ஒரு குரலாக தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையாக தான் பேசிட்டு இருப்பாரு. என்ன நடந்தாலும் அதை சட்டமன்றத்துல பேசி என்னை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறந்த, அதாவது ஒவ்வொரு கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா சிறந்த ஆட்டக்காரர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சிறந்த ஆட்டக்காரர், சிறந்த நாடாளுமன்ற சட்டமன்ற அது வேல்முருகன் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
அப்போ இந்த மாதிரியான குரல்கள் வந்து திமுக விரும்பல. ஓ, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இவரை வந்து ஓரங்கட்டணும்ன்ற வகையிலையும், ரெண்டாவது வேல்முருகன் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு அவருடைய கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எல்லா இடங்கள்லயும் வந்து அவருடைய கிளை இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது. அங்கங்கே வந்து போராட்ட களங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது தமிழர்களுக்கான போராட்டங்கள்ல வந்து ஒரு வீரியமா செயல்படக்கூடிய அளவுல வந்து வேல்முருகன் இருக்கிறாரு. அந்த வகையில வந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில் வந்து அதை வந்து திமுக வந்து ஒரு இதா பாக்குது. இவர் வளரக்கூடாது அப்படிங்கிற. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? தொடர்ந்து அவர்கள் தனித்தே களம் காண வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ரெண்டாவது வந்து தொடர்ச்சியா அவங்க தனித்து களம் காண்பதால் யாருக்கு லாபம்? அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது ஒரு சரியான அணுகுமுறை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இல்ல, இப்ப தொடர்ந்து அவங்க தனித்தே களம் காண்பதை வைத்து பார்க்கும் பொழுது யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து இதான் சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வலைதளங்கள்ல பேச்சு அடிப்படுது. அது நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? அப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழர்களுக்கான அதிகாரங்கிறது வந்து கூட்டணி போட்டெல்லாம் வந்து தர முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தனித்த ஒரு நிலைப்பாடு, ஒரு தனித்த கொள்கை, தனித்த செயல்பாடுங்கிறது வந்து இந்த வரவேற்கத்தக்க விஷயம். தனித்து நிக்கிறதே எங்க பெரிய விஷயம் இல்ல. நீ எல்லாரும் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஆனா இங்க பேசக்கூடியதெல்லாம் வந்து கொள்கை சார்ந்து, அதாவது முரண்கள் இருக்கிறதுனால வந்து அதை மாற்று இல்ல. முரண்கள் வந்து நிறைய இருக்குது, அதாவது வியூக ரீதியாக. ஆனா நாம் தமிழருடைய அந்த தொடர்ச்சியான இந்த செய்கை வந்து தனித்து களம் காண்பது வந்து ஒரு மாற்று, மிகப்பெரிய மாற்று. ஏன்னா அடுத்தடுத்து வந்து சீமானே வந்து கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஏத்துக்க மாட்டாங்க. என்னைய நேற்று வரைக்கும் இப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து மாத்தி சொல்றேன் அப்படி அளவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சூழல். விஜய் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவார்? ஒரு தாக்கமும் கிடையாது. நான் ஏற்கனவே வந்து இது போன்ற நபர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 படம் நடிச்சியா, சந்தோஷமா இருந்தேன்னு போயிடணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு தமிழ்நாடுனா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரியாம ஒரு மாநில கட்சியா அவர் உருவெடுக்க முடியுமா? உருவாக்குறாங்க. அதாவது வெறும் பணம் எப்படி உருவாப்பாங்க? உருவாக்குறாங்க. அதாவது இந்த மாதிரியான வந்து சினிமா கவர்ச்சியை வச்சு மையமா வச்சு வரக்கூடியது வந்து நிலைக்காது. இன்னைக்கு பாருங்க வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. சொந்த குடும்பத்தை கூட வந்து சரியா வழி நடத்த முடியல. சொந்த குடும்பத்தை எல்லாருமே சரியா வழி நடத்திட்டாங்கன்றீங்களா? இல்ல, அப்படி இல்ல. அதாவது நம்ம ஒப்பிட்ட விஜய் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நிலைமையா? இல்ல எல்லாரும் இது வந்து கொள்கை சார்ந்துன்னு இல்ல. நீ அதாவது நான் வந்து நீ என்ன கொள்கை என்ன நீங்க நிக்கிறீங்க? உங்க கொள்கை என்ன? உங்க கோட்பாடு என்ன? நீ எப்படி மாற்றம் கொண்டு வர போறீங்க? திமுகவுக்கும் உங்களுக்கு என்னைய மாற்று, அதிமுகவுக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கும் என்ன மாற்று வைக்க போறீங்க? அப்போ சினிமா கவர்ச்சியை மட்டுமே மூலதனமா வச்சு வந்து பணத்தை வந்து மூலதனமா வச்சு வர்றது என்பது வந்து அது ஏற்புடையதல்ல. 10ஓடு 11ஆகத்தான் இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரை எந்த தாக்கத்தையும் இவர்கள் ஏற்படுத்த போவதில்லை என்பது. ரசிகர்கள் யாரு 17 வயசு 16 வயசு 15 வயசு இருக்கிறாங்க. இருப்பாங்கல்ல, அவங்களே அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுக்கே குழப்பமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கு. ஒரு நிலைப்பாடுல இல்ல, ஒரு நிலையில இல்ல. அப்ப ஒரு மாற்றத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அடித்தளத்துல இருந்து உருவாகணும். என்ன அடிப்படையில இருந்து நம்ம வாரோங்கிறது ஒண்ணு இருக்கணும். திடீர்னு வந்து பதவி அந்த முக கவர்ச்சியை வச்சுக்கிட்டு நானும் வரேன் அப்படின்னு வந்து வர்றது வந்து அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. நிச்சயமா ஐயா மூத்தவர் முன்னவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி மாதிரி சின்னம்மா என்று அழைக்கப்பட்ட சசிகலா அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். அதை நம்ம எப்படி எடுத்து பார்க்க முடியும்? நகைச்சுவையா பார்க்கலாம், சிரிக்கலாம். ஒரு கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து சிரிக்கத்தான் உதவுமே தவிர யாரு சிரிக்கிறது? யாரு? நம்ம தான் சிரிக்கணும், வேற யாரும் சிரிப்பா? என்ன காரணம்? அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, சசிகலா அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இந்த இதெல்லாம் இருக்கு. ஏன் சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப என்ன நிலையில இருக்கீங்க நீங்க?
கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உங்ககிட்ட இல்ல. இந்த பக்கம் அதிமுக அவங்க கிட்ட இல்ல. அதிமுகவுல வந்து பின்னணியில இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் இந்த அம்மையார் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து கடந்த கால வரலாறு. அதே போல இந்த பக்கம் ராமதாஸ் அவர் வந்து இந்த ஒரு பொது உடைமை ரீதியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வந்து அது சாதியை உள்ள கொண்டு வந்து வன்னியர் சங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாதி ரீதியாக செயல்பட்டு அப்புறம் தமிழுக்கு வந்து என்ன கொள்கையில நின்றுருக்கீங்க? ஒரு கொள்கையும் உங்கள்கிட்ட ஒரு பிடிமானம் கிடையாது. திராவிடம் எதிர்த்தீங்க, அப்புறம் வந்து என்ன பண்ணீங்க, தமிழர் இது சாதிகள் கூட்டமைப்பு, அதாவது சாதிகள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனார் ராமதாஸ். அந்த சாதி கூட்டமைப்புல பிற மொழியாளர்கள்லாம் சேர்த்தாரு. தேவேந்திர குல வேளாளர் சேர்த்தாரா? சேர்க்கல. அப்ப உங்களுக்கு என்ன வன்மம் இருக்கு? அப்ப தலித்து இல்லாதவர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க. தாழ்த்தப்பட்டவர்களை தனியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை தனியாகவும் ஒருங்கிணைச்சு இப்படி வழிநடுக முரண்பாடு உங்களுடைய தடங்கள்ல. அன்றைக்கு வந்து ஒரு தலைமை மக்கள் மாநாடுன்னு போட்டு தெற்கே தேவேந்திரர் வடக்கே வன்னியர் அப்படிலாம் பேசுனீங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரியான அடுத்தடுத்த ரீதியில் வந்து குழப்பத்தோடு முரண்பாடுகளோடு தான் இவர்கள் வளர்ந்திருக்கிறார்களே தவிர ஒரு பிடிமானத்தோடு இல்லை. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிலைமை அவங்களுக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையும் ஒரு சசிகலா அவர்களை பொறுத்தவரையும் ராமதாஸ் வந்து இப்ப உலகத்திலே யார் எதிரி அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய மகன் தான் அவர் சொல்லுவாரு. சசிகலா போய் கேட்டீங்கன்னா அவரும் மகனதான் சொல்றாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எடப்பாடி தான் எனக்கு எதிரி, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொல்லுவாரு. அப்ப இவர்கள்லாம் வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் சொன்னேன், இவங்களெல்லாம் நினைச்சு ரூமை பூட்டிக்கிட்டு சிரிச்சாதான் நமக்கு நல்லது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதுவரை கூட்டணி சம்பந்தமா எந்த உடன்பாடு ஏற்படல, யாரோடவும் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அழைக்கல என்ற ஒரு நிலைமை இருக்கு. எப்படி நம்ம அதை கையாள போறாங்க அவங்க? ஆமா, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு விளையாட்டு காட்டுகிறது என்பதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது கட்சிகள் விளையாட்டு காட்டுகிறதா இல்ல நம்ம விளையாட தயாரா இல்லையா? கட்சிகள் விளையாட்டு காட்டுகிறது. இப்ப வந்து கூட்டணி வந்து தொடர்ச்சியாக புதிய தமிழக கட்சி வந்து திமுக அதிமுக என்று கூட்டணிகள் வச்சிருக்குது. கடந்த காலங்களில் வந்து இந்த கட்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாத என்ற எண்ணங்கள் வந்து அன்றைக்கு இருந்தது. எப்படியாவது 10 சீட்டெல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி காலத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு இருந்து ஏன் இன்னைக்கு கூட்டணியிலே சேர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது இவர்களை ஓரங்கட்டுவதற்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய ஒரு குரலாக இருக்கக்கூடிய இவர்களை எப்படியாவது ஓரங்கட்டி விட வேண்டும், இந்த மக்களை உதிரிகளாக்கிட வேணும் அப்படின்னு இந்த கட்சிகள் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது. அதனால்தான் இந்த மாதிரி வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அவர் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம். அவர் எப்படி மதிப்பிடப்படுது அப்படின்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அப்படிதான் மதிப்பிடப்படுது. அப்போ கூட்டணியில வந்து ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு ஆதரவு வந்து ஆரம்பத்துல கடுமையா குரல் கொடுத்தவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி. பிஜேபியே சொல்லாத வார்த்தைகள்லாம் அதை விட்டு வெளியே வர்றாருன்னா நிர்பந்தம் தான். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய சாதி ரீதியான அழுத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. துணிச்சலாக வந்து இன்னைக்கு படுகொலைகளை வந்து கண்டிச்சு பேசுறது யாரு பேசுறது? அவர் தான் பேசுறாரு. அதாவது சிறு அமைப்புகள் பேசினாலும் யாருடைய குரல் அங்க வந்து வேகமா ஒலிக்குது அப்படின்னா இவருடைய குரல் தான் வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு குரலா இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பிஜேபி போன்றவர்கள் வந்து ஜான் பாட்டியலை வந்து முன்னிறுத்தி அவரை சமாதானப்படுத்திடலாம், அவரை வந்து சமரசப்படுத்திடலாம் வரலாறு. ஆனா கிருஷ்ணசாமி வந்து சமரசப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்போ வந்து இவரை வந்து சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக
துடைத்தெறிய வேணும் அப்படிங்கிற வகையில வந்து இந்த கட்சிகள் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு வியூகம் தான் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்துல போய் நிற்கும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவருடைய கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்திருக்காரு ஏடிஎம்கே கூட்டணி. ஆமா, அவரு தனித்து, அதாவது அவரோட ரிட்டையர்மெண்ட்லதான் போட்டியிட சொல்லியிருக்காங்க. பொது தொகுதியில் நிற்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல கூட ஜான் பாண்டியன் அவர்கள் பொது தொகுதியில போட்டிட்டாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே நானே அவர்கிட்ட ஒரு கேள்வியை வச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு நிலவரம்? இந்த பொது தொகுதி தனி தொகுதி பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அதாவது சற்று சுருக்கமா. ஆமா, அதாவது ஏற்கனவே வந்து எழும்பூர்ல வைக்கப்பட்டவர் தான் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள். அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து அவரை கொண்டு வராம அங்க எழும்பூர்ல தொகுதியில அதுலயும் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து வெற்றியை வாய்ப்பு முன்னணி அளவில் இழந்தவர். அப்ப அதுக்கப்புறம் வந்து இருந்தது வந்து சாதி ரீதியாக பேசப்பட்டுச்சு. எழும்பூர் சென்ற வாட்டி வந்து எழும்பூர்ல வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் நிற்கும் போது சாதி ரீதியாகவே வந்து ஒரு இந்த சாதி மற்ற சாதி வந்து ஓட்டு போடாத இப்படிலாம் பேசினாங்க. அதே அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே. அப்போ இது போன்ற வந்து நிறைய சிக்கல்கள் வந்து அந்த அந்த விஷயங்கள்ல இருக்குது. அப்போ அவரை பொறுத்தவரை பொது தொகுதி தனி தொகுதி என்றெல்லாம் வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதியில் இருக்குதோ அந்த தொகுதியில் போட்டியிட்டால் நல்லது, வரவேற்கத்தக்க. நிச்சயமா. இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தடவை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பொது தொகுதியில சீட்டு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு இதை வந்து பெரிய இதா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு தொகுதி வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த தேனி போடி நாயக்கனூர் அப்படிங்கிற பகுதியில வந்து வழங்கப்பட்டிருக்குது. பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதி வரைக்கும் வந்து தேவேந்திர சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்குது. வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்குது. ஆனால் இந்த தனித்தொகுதி அரசியலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 44 தொகுதியில் வந்து தனித்தொகுதியாகவும் அதில் வந்து தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு 20-25 தான் இந்த தனித்தொகுதியில வந்து பிரதிநிதித்துவம் பெற முடியும். அப்போ 60 தொகுதி எங்க இருக்கிறது, வெறும் 20-25 தொகுதி எங்க இருக்கிறது, அதுக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு அந்த நிலைதான் வந்து தனித்தொகுதி. யாரும் கொடுக்காத சூழ்நிலையில அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதா நீங்க பெருமையா தானே நினைக்கிறேன்? இல்ல, அது வரவேற்கத்தக்கது. பொது தொகுதியில் வந்து வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து. ஆனால் இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும், அதுதான் சொல்றேன். அதாவது 60 தொகுதி வரைக்கும் இந்த சமுதாயத்தை கொடுக்கலாம். ஆனா வந்து அந்த கட்சியினுடைய அந்த இது வந்து அந்த விதிகள் எப்படி இருக்கோ நமக்கு தெரியல. அது வந்து அதை தாண்டி இவர்கள் கொடுக்கும்போது அது பாராட்டத்தக்கதுதான். நிச்சயமா தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல பயணம் பண்ணுவோம். நிச்சயமா நன்றி, உங்களுடைய பொன்னான நேரம். நன்றி, வணக்கம். TK ராஜா ஊடகத்திற்கும் அதனுடைய பார்வையாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நன்றி வணக்கம்.